எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷ்ரிம்ப் பாஸ்தா. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த ஷ்ரிம்பை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி வெஜிடபிள் பாஸ்தா மாதிரி ஆயிரும். நான் இங்கே இப்போ அல்ஃப்ரெடோ சாஸ் போடலை, இட்ஸ் லைக் ஸ்கேம்பி மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இப்போ வாங்க பிரியமுடன் சமைக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நீங்கள் ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கரெக்டாக நம்ம எவ்வளோ தண்ணின்னு சொல்ல முடியாது. நான் 1/2 கிலோ பாஸ்தா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாஸ்தா நல்லா முங்குற அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு 2 பாதி பாத்திரத்துக்கு நல்ல பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு பாதி பாத்திரம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சுருங்க. அது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நான் இப்போ எடுத்துருக்கிறது பென்னே பாஸ்தா. இது 11 நிமிஷம் வேக வைக்க சொல்லி பேக்கெட்டில் போட்டிருக்கு. 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மாதிரி உங்கள் பேக்கெட்டில் ஒவ்வொரு பாஸ்தாக்கும் குக்கிங் டைம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய பேக்கெட்டில் என்ன டைமிங் போட்டிருக்குன்னு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது 11 நிமிஷம்னாலும் ஆனால் இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், நல்லா டைம் எடுத்துக்கும். ஏன்னா இது வீட் பாஸ்தா. ஸோ அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நான் ஒரு 20 நிமிஷம் கிட்ட தான் வேக வைப்பேன் எப்பயுமே. இதில் ஷ்ரிம்ப் பாஸ்தா தவிர்த்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் கார்லிக் தான். அப்புறம் செலரி, ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெல் பெப்பர்ஸ் ரெட் அண்ட் க்ரீன் வெட்டி வச்சுருக்கேன். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா கார்லிக்கும் சில்லி ஃப்ளேக்ஸு அதுதான் ரொம்ப மெயின் ஸ்கேம்பிக்கு. இதுக்கு நடுவில் பாஸ்தா கொஞ்சம் வெந்துருச்சான்னு நம்ம பார்ப்போம். 11 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் பாருங்கள் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அதை அமுக்குனோடனே அதை 2ஆக வந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அது வேகட்டும். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்னு ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம். இங்கே பட்டர் போடுறாங்க. எனக்கு பாஸ்தாவில் ஆலிவ் ஆயில் டேஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஆலிவ் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் பட்டர் வேணும்னாலும் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். நீங்கள் சைட் பை பாஸ்தாவையும் ஒரு வாட்டி இது பண்ணி விட்டுக்கோங்க, மேலே எழுப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் ஒரே டைமில் பண்ணிங்கன்னா தான் பாஸ்தா ரொம்ப காஞ்சி போகாமல் இருக்கும். அதை நம்ம எடுத்து அதோட அப்படியே ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் ஒரே அட் அ டைமில் பண்ணுற மாதிரி 2 பேனில் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் சூடானோடனே நம்ம இதில் அந்த வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ ஒரு 10 க்ளோவ்ஸ் இருக்க பூண்டு பல்ல சின்ன சின்னதாக மைன்ஸ் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். மெயினாக இந்த ஸ்கேம்பிக்கு இந்த பூண்டும் அப்புறம் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் தான் அதனுடைய ஃப்ளேவரே. சைட் பை நம்ம பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இது ஆல்ரெடி 16 மினிட்ஸ் வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 4 மினிட்ஸ் வேகட்டும். இதுக்கு நடுவில் நம்ம இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வாசனை போனோடனே நம்ம இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் இருக்குது. நான் அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ 1.5லேருந்து ஒரு 2 டீஸ்பூனுக்குள்ளே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. இது சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இதில் ஒரு 2-3 காஞ்ச மிளகாவை மிக்சியில் லைட்டாக அப்படியே 1-2மா அரைச்சி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த பூண்டும் காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ வெட்டி வச்சுருக்கிற குடமிளகாய் பச்சை குடமிளகாயும் சிவப்பு குடமிளகாயும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இன்னும் எல்லோ ஆரஞ்சு கலர் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் செலரி நான் ஒரு ஸ்டிக் வெட்டி வச்சுருக்கிறேன். செலரி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாள் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா இந்த டேஸ்ட்டே உங்களுக்கு செலரி டேஸ்ட்டே கிடைக்கும். இதுக்கு நடுவில் பாஸ்தா நல்லா வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வெந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. நம்ம ஒரே ஒரு பாஸ்தா எடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அது சாஃப்டாக அப்படியே அமுக்குனோடனே அது 2ஆக வரணும். அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சில பேருக்கு இந்த ஸ்டேஜில் பிடிக்கும், கொஞ்சம் நறுச்சுன்னு இருக்கிறது பிடிக்கும். ஸோ அந்த டைமில் கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அது வேக விட போகிறேன்.
இப்போ பாஸ்தா செக் பண்ணலாம். நல்லா வெந்துருச்சு. இங்கே சைட்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது. ஆல்ரெடி நான் ஒன்று அமுக்கி பார்த்தேன். அது 2ஆ வந்துருச்சு. ஸோ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி இந்த எடுக்க போகிறோம். இப்போ இந்த பாஸ்தாவை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கீழே ஒரு பாத்திரம் வச்சு மேலே ஃபில்டர் வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஸ்டார்ச் வந்து அந்த பாத்திரத்தில் வந்து சேரும். நம்மளுக்கு தேவைன்னா பாஸ்தாவோட அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம இதே பக்குவத்தில் இதே மாதிரி பாஸ்தா இதே ஸ்டேஜில் இருக்கணும்னா நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்து நல்ல பச்சை தண்ணியில் கோல்டு வாட்டரில் அப்படியே வந்து ரின்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து டேப் வாட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அப்படியே பச்சை கோல்டு வாட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அதில் அப்படியே கொஞ்சம் ரின்ஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டெப்பு வந்து ஓவர் குக் ஆகாமல் அப்படியே பாஸ்தாவை ஸ்டாப் பண்ணி வைக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வதக்கி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இப்போ நம்ம வந்து இந்த எறாவை ஆட் பண்ண போகிறோம். இந்த ஷ்ரிம்ப் வந்து பார்த்திங்கன்னா 450 கிராம்ஸ் இருக்குது. இது வந்து நான் வந்து ஒரு 4 பேருக்கு மத்தியானம் லஞ்சுக்கு நல்லா சாப்பிட்ற மாதிரி வரும். நான் இந்த செய்கிற அளவு எல்லாமே. ஸோ நீங்கள் இந்த 450 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சமாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், நிறையா வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்லிக்கும் அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சால்ட் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஆக்சுவலாக இது ரெசிபியில் இருக்காது. ஆனால் நான் எப்பயுமே வந்து நான்வெஜ் பண்ணேன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவேன். ஆன்டிபயோட்டிக் அதுக்காக அது போடுவேன். ஸோ உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எறாவை வேக வைக்க போகிறோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஷ்ரிம்ப் நல்லா வெந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ண போகிறீங்க, நான் வந்து பாஸ்தா சாஸ் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து தக்காளி, கொஞ்சம் ஹெர்ப்ஸ், ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்தது. இது வந்து நான் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ நீங்கள் இந்த சாஸ் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி அந்த ஹெர்ப் ஸ்பைசஸ்னால் அந்த ஆரிகானோ, கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டு, ஒரு பூண்டு போட்டு எல்லாத்தையும் அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா வெறும் 2 தக்காளியை வந்து சேர்த்தாலே போதும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டிருக்கோம். வாவ்! நல்லா வெந்துருச்சு. நல்லா அந்த சாஸும் நல்லா அதோட சேர்ந்து வெந்துருச்சு. நல்ல ஸ்மெல் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த பாஸ்தா குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, குக் பண்ணி அதை கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் ஸ்டார்ச்சியாக வேணும்னா நம்ம அந்த ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டார்ச் வந்து அடியிலே தான் இருக்குது. நம்ம வேணும்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக. ஆக்சுவலாக ஸ்கேம்பியில் இதுதான் மெத்தட், அவ்வளோதான். இதில் ஸ்டார்ச் ஆட் பண்ண மாட்டாங்க. எந்த வித மைதா, சீஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த இதில் நல்லா இதை வந்து பரட்டி மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோன்னா அதான் ஸ்கேம்பி. ஆனால் இங்கே நான் வந்து இது கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு வச்சுட்டு கிட்ஸ்க்காக நான் வந்து உங்களுக்கு சீஸ் போட்டு அடுத்து காட்டுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு எல்லாம். நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் நிறுத்திடலாம். இப்போ வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணும்னா இந்த பாஸ்தா ஃபில்டர் பண்ணி வச்சோம்ல அந்த சாஸ், அந்த தண்ணியை கூட வேணும்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா கொலாய்டாக வரும் அதுக்காக. இல்லாட்டினா நம்ம இந்த ஸ்டேஜில் இப்படியே நிறுத்துனீங்கனாலும் ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்குது. இப்படியே கூட நம்ம எடுத்து வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த சீஸ் வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சீஸ் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி நம்ம இதிலேயே அப்படி சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், அந்த பாஸ்தா வந்து எப்படி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம அப்போ எப்படி குக் பண்ணோமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படி பிச்சோன்னே அப்படி அந்த கையை வச்சு லைட்டாக பண்ணோன்னே நல்லா ரெண்டாக வந்துடுச்சு. ஸோ
நல்லா குக் ஆயிடுச்சு பாஸ்தா, எறாவும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஷ்ரெட்டட் சீஸ், மொசரல்லா சீஸ் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாக ஆப்ஷனல், உங்களோட இஷ்டம். நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீஸ் போடனாலும் போட்டுக்கலாம். இது இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுருங்க. ஏன்னா சீஸ் மெல்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். மிச்சம் எல்லாமே குக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து அந்த ஒரு சீஸ் போட்டுட்டு நான் வந்து அதை அப்படியே கீழே இருக்கிறதெல்லாம் மேலே பிரட்டி விட்றேன். ஸோ தட் சீஸ் வந்து உள்ளே நல்லா மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஷ்ரெட்டட் தான் போடணுன்னு இல்லை, ஸ்லைஸ் சீசஸ் இருந்தாலும் அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த சீசஸும் நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து மறுபடியும் அந்த லேயரை வந்து மறுபடியும் பரட்டி விட்றேன். அப்போ வந்து உள்ளே போய் சீஸ் நல்லா மெல்ட் ஆகும். கிட்ஸ்க்கு அது ரொம்ப பிடிக்கும், அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் லேயராக வந்து மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஷ்ரெட்டட் சீஸ் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறமே வந்து நீங்கள் அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும். நம்ம சீஸ் மெல்ட்டிங் மட்டும்தான், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமே நீங்கள் எதுவுமே வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணவே கூடாது. ஃபுல்லாக லோ ஃப்ளேம், நம்ம பிரியாணிக்கு தம் போடுற மாதிரி கிட்டத்தட்ட இந்த சீஸ் போட்டு இப்போ இதான் இந்த லாஸ்ட்டாக நான் இந்த ஷ்ரெட்டட் சீஸ் மேலே தூவிட்டு அப்படியே நான் ஃபுல் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு மூடி வச்சுருவேன். கரெக்டாக 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடுலேயே அடுப்பு சூடுலேயே வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவேன். நல்லா பொருந்தி நல்லா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா அழகாக வரும் அது எடுக்கும்போது, நம்மளுக்கு பார்க்கும்போது. ஸோ நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். நான் 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஃபுல் லோவில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும். இது வந்து கொஞ்சம் அடி கனத்த பாத்திரம் தான். சீஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து நான் வந்து மறந்துட்டேன், ஆரிகானோ. இது கூட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த டொமேட்டோ பாஸ்தா சாஸ்லேயே இதெல்லாம் சேர்ந்துருக்கும், அதனால் இது நான் போடலை. கொஞ்சமாக நான் தூவி விட்றேன் அந்த வாசனைக்கு. நீங்கள் உங்களுக்கு ஆரிகானோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆரிகானோ மேலே போட்டுக்கலாம். அதனால் உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ 5 நிமிஷம் கழித்து இப்போ திறந்து பார்த்தா நல்லா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா சூப்பராகிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாங்க பிரியமுடன் ருசிக்கலாம். வாவ், எவ்வளோ சீஸியாக, எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள். ஐ காண்ட் வெயிட், போய் சாப்பிட போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் என்னவாக இருந்தாலும் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து சேஞ்சிங் இருக்க, அளவு வேறு மாற்றணும், அது மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.